மரியாதைராமனின் அறிவை பற்றியும் சாதுரியமான பேச்சை பற்றியும் கேள்விப்பட்ட மக்கள் அனைவரும் அவரை மிகவும் பிரபலமாக புகழ்ந்து பேசி கொண்டிருந்தனர். இதனை கேள்விப்பட்ட பக்கத்து நாட்டு அரசனுக்கு இந்த மரியாதைராமனை அழைத்து அவன் அவ்வளவு பெரிய ஞானி அல்ல, ஒரு முட்டாள் என்று இந்த உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டும் என நினைத்தார். அதனால் மரியாதைராமனை தன்னுடைய அரண்மனைக்கு வருமாறு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார். அந்த கடிதத்தில், நீங்கள் உங்கள் நாட்டில் வேண்டுமென்றால் பெரிய ஞானியாக இருக்கலாம், ஆனால் இங்கு வந்து பாருங்கள், உங்களின் அறிவானது ஒரு கழுதையின் அறிவுக்கு சமம் என்பதை என்னுடைய அரசவை ஞானிகள் நிரூபிப்பார்கள். போட்டிக்கு வருகிறீர்களா என எழுதியிருந்தார். அரசரின் கடிதம் கிடைத்ததும் மரியாதைராமனுக்கு சந்தேகம் வந்தது. இந்த அரசர் நம்மை சும்மா விருந்துக்கு கூப்பிட வாய்ப்பில்லை, நம்மை மட்டம் தட்டவே கூப்பிட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். சரி, என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம் என தன்னுடைய கழுதையும் அழைத்து கொண்டு பக்கத்து அரசரின் அரண்மனைக்கு சென்றார். விருந்துக்கு வந்த மரியாதைராமன் எதற்கு கழுதையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என அரசருக்கு ஒரே குழப்பம். இருந்தாலும் அவரை வரவேற்று அரசவையில் உட்கார வைத்தார். என்னுடைய கழுதையை அருகில் இருக்க அனுமதி கூறினால் மட்டுமே நானும் உட்காருவேன் என கூறினார் மரியாதைராமன். ஏன் இப்படி கழுதைக்கும் இடம் தருகிறீர்கள் கேட்கிறீர்கள் என அங்கு இருந்தவர்கள் கேட்டார்கள். அதற்கு, என்னுடைய அறிவு முழுவதும் இந்த கழுதையிடம்தான் உள்ளது என கூறினார். குழப்பமான அரசனும் கழுதையை பக்கத்தில் இருக்க அனுமதித்தார். அப்பொழுது ஒரு அறிஞர் எழுந்து, இந்த உலகத்திலேயே உயர்வானது எது என்று கேட்டார். அதற்கு மரியாதைராமன், இந்த உலகத்திலேயே உயர்வானது என் கழுதையின் வியர்வைதான் என கூறினார். எப்படி அப்படி கூறலாம் நீங்கள்? ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள் என அனைவரும் கேட்டனர். அதற்கு மரியாதைராமன் மிகவும் தெளிவாக, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தன்னுடைய நலனுக்காகவே வியர்வை சிந்துகின்றனர், ஆனால் என்னுடைய கழுதை மட்டுமே பிறரின் நலனுக்காக வியர்வை சிந்துகிறது. அப்படிப்பட்ட கழுதையை உயர்வானது என ஒப்புக்கொள்ள மாட்டீர்களா என கேட்டனர். அனைவரும் சரி என்று ஒப்புக்கொண்டனர். அடுத்ததாக இன்னொருவர் எழுந்து நிலாவின் எடை எவ்வளவு என கேட்டார். அதற்கு மரியாதைராமன், என் கழுதையின் நிழலின் எடை எவ்வளவோ அவ்வளவே நிலாவின் எடை என கூறினார். உடனே அனைவரும், உங்கள் கழுதையின் நிழலின் எடை எவ்வளவு என்று இப்பொழுதே அளந்து கூறுங்கள் என கூறினார். அதற்கு மரியாதைராமன், எதற்கு கழுதையின் நிழலின் எடையை மட்டும் கூற வேண்டும்? உங்கள் ஒரு தராசு தட்டை எடுத்து ஒரு தட்டில் நிலாவையும் இன்னொரு தட்டில் என்னுடைய கழுதையின் நிழலின் எடையையும் வைப்போம், இரண்டையும் ஒப்பிட்டு கூறுகிறேன் என கூறினார். அனைவரும் தங்களுடைய தவறை உணர்ந்து, சரி, தாங்கள் தோல்வியடைந்ததாக ஒப்புக்கொண்டனர். அடுத்ததாக இன்னொரு அறிஞர் எழுந்து, இந்த உலகத்திலேயே சிறந்த ஆட்சியாளர் யார் என்று கேட்டார். அதற்கு மரியாதைராமன், என்னுடைய கழுதைதான் சிறந்த ஆட்சியாளர் என கூறினார். அனைவரும் கோபத்தில் கொத்தளித்தனர். என்னுடைய அரசரை அருகில் வைத்துக்கொண்டு நீங்கள் என் அரசரையே அவமானம் செய்கிறீர்கள் என கூறினார். அதற்கு மரியாதைராமன் மிகவும் நிதானமாக, இங்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அனைவரும் அடுத்தவர்களை ஆட்சி செய்து பெரிய ஆட்சியாளர்களாக இருக்கின்றனர். ஆனால் என்னுடைய கழுதை அப்படி அல்ல, தன்னையே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. உதாரணத்துக்காக, பொதி சுமந்து கொண்டு போகும் பொழுது கால் வலிக்குது என்று கீழே உட்கார்ந்ததென்றால் எந்த அரசர் வந்து முயற்சி செய்தாலும் அதனை எழுப்ப முடியாது. ஆனால் தன்னைத்தானே ஆட்சி செய்கின்ற என்னுடைய கழுதை நினைத்தால் மட்டுமே அது முடியும் என்று கூறினார். அப்பொழுதுதான் அந்த அரசருக்கு புரிந்தது, மரியாதைராமன் கழுதையோடு ஒப்பிட்டு கடிதம் அனுப்பியதால் ஒவ்வொரு கேள்விக்கும் கழுதையை முன்னிறுத்தி தன்னை அசிங்கப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொண்டார். ஆனால் அரசருக்கு மரியாதைராமன் மேல் எவ்வித கோபமும் வரவில்லை. அதற்கு பதிலாக மதிப்பே உயர்ந்தது. இந்த மரியாதைராமனிடம் மன்னிப்பு கேட்டு நிறைய பரிசு பொருட்களையும் கொடுத்து அவரை ஊருக்கு அனுப்பி வைத்தார். யாரையும் குறைந்த எடை போடுவது தவறு என்றும் உணர்ந்தார். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் இஸ் அவைலபிள் இன் ப்ளே ஸ்டோர். உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பைமோட் ஆப் மூலமாக நம்ம பொருட்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள், அப்புறம் ஹெல்த் கேர், ஸ்கின் கேர் எல்லாமே இந்த பைமோட் ஆப்பில் இருக்குது. இன்னும் நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.